السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: وما أرسلنا من قبلك إلا رجالا نوحي إليهم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. صدق الله العظيم. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிமாக முஃமினாக பிறக்க வைத்திருக்கிறான். மேலும் இது போன்ற நேர்வழி பெற்ற மார்க்கத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கியர்கள் புரிந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே பல விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான். எத்தனையோ விஷயங்களை நமக்கு ஏவுகிறான், எத்தனையோ விஷயங்களை விட்டு நம்மை தடுத்திருக்கிறான். அது போன்ற விஷயங்களை இன்று வரைக்கும் நமது வாழ்விலே பின்பற்றப்பட்டு வருகிறது என்று சொன்னால் அதற்கென சில நபர்கள் மெனக்கிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று. அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்கின்ற ஒரு சிறிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய தொழுகைகள் எப்படி இருக்கிறது? ருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தக்பீரை கட்டுவது, முதல்ல நிய்யத்தை வைக்கிறது, தக்பீர்களை கட்டுவது, ருக்கு சுஜூத் போன்ற செயல்களை செய்வது, இது போன்ற ருக்குன்கள் இருக்கு பாத்தீங்களா? இவை அனைத்துமே அடங்கிய விஷயங்கள் தான் பார்த்து வருகிறது. இந்த தொழுகை இவ்வாறு தொழுக வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி இருக்கிறான். அல்லாஹ் ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டான், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிவிட்டான். இப்ப எவ்வாறு தொழுகையை நாம் தொழுவது? எந்த முறைப்படி தொழுகையை தொழுவது? இதற்கு முன்னால் யாரும் இவ்வாறு தொழுகை காட்டியிருக்கிறார்களா? கிடையாது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், தொழுகை என்பது இவ்வாறுதான். என்னை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த முறைப்படி தொழுகுங்கள். சல்லு கமாரை, என்னை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த முறையின்படி நீங்கள் தொழுகுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு நிலையிலேயும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்ற ஒரு விஷயத்தை பல விஷயம் பல சகாபாக்கள் பல முறைப்படி சொன்னாங்க. இவ்வாறுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். இந்த முறையை தக்பீர் கட்டினார்கள், இந்த நிலையில் தான் நின்றார்கள், இவ்வளவு தூரத்துலதான் தக்பீர் கட்டினாங்க என்பதாக பல சகாபாக்கள் பல ரிவாயத்துகள் அறிவிச்சிருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது ஒரு வசனத்தை முன்னாடி ஓதி காமிச்சு பாத்தீங்களா? வமா அர்ஸல்னா இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம் ஃபஸ்அலு அஹ்லல் திக்ர். நீங்கள் முட்டாளாக இருந்தால், படையர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் சொல்லிக்காட்டுவாங்க. 240 இஸ்திராஃபுகள் இருக்குது. ஒரு மனிதன் தக்பீரை கட்டி சலாம் கொடுக்கும் துறை 240 இஸ்திராஃபுகள் இருக்குது. அதாவது நீங்க சொல்றாங்க பாத்தீங்களா, கையை யாருக்கு கொடுமா கூடாதா, எவ்வளவு தூரம் காலை விரித்து நிற்கிறது, தக்பீரை கட்டுவது, எந்த முறையில் பார்க்கிறது, இது போன்ற நாம் தொழுது முடிப்பதற்கு இத்தனை விஷயங்கள் அடங்கியதுதான் ஒரு தொழுகை என்கின்ற ஒரு விஷயம். உதாரணமாக இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க, வது இருக்கிறதுல வது செய்யக்கூடிய ஒரு விஷயம். மார்க்க கிதாபுகள் நீங்க எந்த ஒரு கிதாப் எடுத்து பார்த்தாலும், ஃபிக்ஹ் ரீதியான கிதாப் எடுத்து பார்த்தாலும் முதல் விஷயமா கிதாபு தஹாரா வந்து வதுல ஆரம்பிக்கலாம். ஒரு மனிதனுடைய விஷயத்தை தான் ஆரம்பத்தில் ஆரம்பிப்பாரு. அந்த விஷயத்துல போனவங்க சொல்லுவாங்க, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், பரந்த நாடு என்னது? முகம் கழுவுவது, கை கழுவுவது, மசகு செய்வது, காலை கழுவுவது. இந்த 4 விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க.
இதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸாக அறிவித்து விட்டார்கள். இப்போ ஒரு நபர் இங்க கருத்து என்ன தெரியுமா? இந்த விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு உலமாக்களும் முற்காலத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு இமாம்களும் இவ்வாறுதான் தொழுக வேண்டும், இவ்வாறுதான் ஒதுவு செய்ய வேண்டும், இந்த முறையின்படிதான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், இந்த முறையில் தான் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக ஒவ்வொரு இமாம்களும் அதை வகுத்து ஒவ்வொரு தொகுதியாக எழுதினார்கள். ஒவ்வொரு இமாம்களும் இந்த கருத்து தெரியுமா? அந்த இமாம்கள் எழுதியது அனைத்துமே தவறு. அன்று இமாம்கள் அமைவர்களுமே சுய கருத்து மூலமாக எழுதிவிட்டார்கள் என்பதாக இன்று சில பேர் கொள்கைகளில் கூறுகிறார்கள். அப்ப அந்த ஒழுங்குமுறை ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா? வாய்ப்பு பிடித்தார்கள் என்பதாக. இப்ப மதிப்பெண்கள்லாம் வேண்டாம். இப்ப நாங்கெல்லாம் சாதாரண நபர்கள். இப்ப இப்ப சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் செலுத்தினார்கள், அதாவது மூக்க கழுவினார்கள், வாய்ப்போக்களுக்கு இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் கிடைச்சிருச்சு. இப்ப இதை வைத்து ஒரு நபர் என்ன சொல்லுவார்? இதை ஃபர்துன்னு நினைப்பாரா, இதை சுன்னத்துன்னு நினைப்பாரா, இதை முஸ்தஹப்பை நினைப்பாரா? இன்னொரு ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இடது சுண்டு விரலை கொண்டு மூக்கை சுத்தம் செய்தார்கள் என்பதாக வருகிறது. இன்னும் பல இடங்களை பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசகு செய்தார்கள், ஹுஃப் அணிந்திருந்தார்கள், ஹுஃப் காலுறை இருக்கும், செய்தார்கள். இது போன்ற பல சட்டங்களை ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருக்கிறது. இன்று நம்மால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த ஹதீஸ்களையும் இந்த குர்ஆனையும் நம்மால் ஆய்வு செய்ய முடியுமா? நமக்கு சமயத்துக்கு யாராவது நம்ம தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நிலையில் இருக்கக்கூடிய நாம் அன்று இமாம்கள் எழுதி வைத்த கிதாபுகள், அன்று இமாம் கொள்கைகள் அது தவறு இருப்பதாக கூறுகிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு விஷயம் சமுதாயத்தை வாழ்கிறோம் என்பதை சென்று சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய இன்பை ஒரு பக்கத்துல வச்சுட்டு ஒரு தராசுல வச்சுங்கள இன்பனுடைய இந்த மகளத்தை அதிகமாக இருக்கும் என்பதாக சொல்லுவாங்க. நம்ம சேர்க்கிறோம் சொல்றோம். உங்களிலே யார் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களையும் பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. இன்னைக்கு எந்த நபர்களிடத்திலே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? உலமாக்கள் இமாம்கள் இடத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது அந்த தேர்ந்த கொள்கையினர்கள் தவறாக விளக்குகிறார்கள் அல்லவா? இதற்கு அவர்கள் எந்த அர்த்தம் வைப்பார்கள் என்பதாக தெரியவில்லை. இந்த இடத்துல அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுடைய மார்க்க சட்ட திட்டங்களின் விஷயத்திலே யாருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்களை நீங்க பின்பற்றிதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். இன்னொரு விஷயம் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஒரு விஷயத்துல உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் ஃபதுஹு இலல்லாஹி வ ரசூல், அதை அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் திரும்புங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அனைத்து விஷயங்களும் சொல்லி முடித்து விட்டார்கள். இப்போ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் இப்ப அந்த நபர் யாருக்கு போய் கேட்பார்? அதுக்குதான் மேல சொன்ன வசனம், பகுதி நாமரை மீட்கும் உங்களிலே யாரிடத்திலே இவ்வாறுதான் மதிப்புகளை பின்பற்ற வேண்டும் என்பதாக நாம் கூறுகிறோம். இது மதிப்புகளை பின்பற்றுவதற்கான விஷயம். இந்த மதிப்புகளை இந்த மதிப்புகளை எதிர்ப்பதில் முதலாவதாக ஆரம்பிக்க ஒரு நபரை ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு இப்னு தைமிய்யா. அவர் பேரு அவர் தான் அவர் மாபெரும் ஆலிமாக இருந்தாரு. அவரு பல ஃபன்களில் தேர்ச்சி பெற்றவர்கள், தஃப்சீர், ஹதீஸ் இது போன்ற பல தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக இருந்தார். அவருடைய தந்தை யாருன்னு பார்த்தா அவர்கள் வடிவான்கள் சேர்ந்த ஒரு நபராக இருந்தார்கள். அபுதாபிகள் அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய மாபெரும் வடிவான்கள் அவங்களுடைய தந்தை.
அவர்களுடைய தாத்தா யாருன்னு பாத்தீங்கன்னா மாலிக் இமாமுடைய மதுஹபிலே வரக்கூடிய ஒரு நபராக அவருடைய தாத்தா இருக்காரு. அப்ப இவர்கள் படித்து வரக்கூடிய ஒரு மகள் ஒரு ரொம்ப மகாரமான மனிதன் தான். வெளிப்புகள் விஷயத்துல வச்சு செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப நல்லா தேர்ச்சி பெற்று வாழ்ந்தவராக அந்த காலத்தில் இருந்தார். ஆனா அந்த நகரத்தை சொல்லி தெரியுமா, இவர்களை பின்பற்றுவது கூடாது என்பதாக சொல்லி சொன்னார். இன்னும் ஏற்றமாக சகாபாக்களின் சில நபர்களை குறை கூறினார். மனிதர் பற்றி இமாம்களை பின்பற்றுவது கூடாது. அவர்கள் தனது சுய கருத்தின் மூலமாக மார்க்கத்தினை வகுக்கிறார்கள் என்பதாக இந்த இப்னு தைமியா அவர்கள் தன்னுடைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறி காட்டுகிறார்கள், சைதுல் குரூனி என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். காலத்தால் மிகவும் சிறந்த காலம் என்னுடைய காலம், அதற்கு முன்னாடி என் தாபீகள் தபா அவர்கள் கூறுகிறார்கள். கருத்தை உழைக்கக்கூடியவர்களாக அந்த இமாம்களினுடைய விஷயங்களை மறுக்கக்கூடியவர்களாக இப்னு தைமியா என்பவருடைய கொள்கை ஆகியிருந்தது நண்பர்களே. இவர் சிறந்த கொள்கையை ரொம்ப மகத்துவமான கொள்கை எது தெரியுமா காமிச்சாரு? ஒரு சில விஷயம் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கிறது என்பதாக சொல்லி சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் தஆலாவுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, இது போன்ற விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படையாக பயன் செய்யறது. அல்லாஹ் தஆலா நடக்கிறான், அல்லாஹ் தஆலா மிம்பரிலிருந்து இறங்கி வருகிறான், இது போன்ற விஷயங்களை வெளியேற்றமாக சொன்னார். அதே இது போன்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டார். இத்தனை சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்றாரு, நாங்கெல்லாம் உண்மையான தௌஹீத்வாதிகள், உண்மையான கொள்கையில் இருக்கிறோம். இதற்கு முன்னால் வாழ்ந்த அந்த இமாம்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் கேட்டுக்கட்ட அவர்கள் வடிகட்ட கொள்கையில இருக்கிறார்கள் என்பதாக அந்த நபர் சொல்லி காமிக்கிறார்கள். இப்ப ஒரு சில விஷயம் இருக்கு, அதாவது இந்த மதுகபுகளை பின்பற்றுவதற்கான சில நோக்கங்கள் என்பதாக சொல்லியிருக்கு. ஒரு 3 விஷயம் மதுகபுகளை பின்பற்றுவதற்கான நோக்கம். முதல் விஷயம் சுய விருப்பத்தை விடுவது. அதாவது எப்போ ஒரு நபர் தனக்கான ஒரு வழியை தேடி கொள்கிறாரோ, ஒரு மதுகபை பின்பற்றி வாழ்கிறாரோ, தன்னுடைய சுய சுய ஆராய்ச்சி மூலமாக மதுகபுகளை தேடவில்லை என்று ஒரு நபர் சொல்வார் என்று சொன்னால் அவர் ஏன்னா அவருக்கு அதுதான் சாதகமா இருக்கும். சொல்லிட்டு போயிடும். ஏன்னா சுய விருப்பம் அவருக்கு இஷ்டம் இருக்கு. அதே போல எந்த தேசியம் போயிடுவது. நீங்க அந்த மாதிரி சில கொள்கையை துணியால வாழ்றீங்க. கொள்கையை வந்து நீங்களோட காயத்திற்கு கொள்கை நேரங்கள் நீங்க 5 நேரம் தொழுகை இருக்கிறாங்க. அந்த மாதிரி 3 நேரம் தொழுகை ஷியாக்கள் ஒரு சில பிரிவுகள் கொள்கிறார்கள். அப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க பாருங்க, எதை எல்லாத்தால கடமையாக ஆக்கி இருக்கிறானோ தன் சுய விருப்பத்தின் மூலமாக அதை குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த காலத்துல வாழ்ந்தவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த காலத்துல வாழக்கூடிய நாம் எந்த முறையில நாம் செல்வோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்பது. இரண்டாவது ஒரு விஷயமாக மார்க்க சட்டங்களை தொகுப்பதான் கிடைத்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு செல்லம் தொழுது காமித்தார்கள், சகாபாக்கள் தொழுது பின்பற்றினார்கள். எத்தனையோ சகாபாக்கள் இருந்தாங்க. 1,40,000 சகாபாக்கள் மேல் இருந்தாங்க. அத்தனை சகாபாக்கள் ஹதீஸ்கள் சகாபாக்கள் பார்த்தா கொஞ்சம் சகாபாக்கள், எல்லா சகாபாக்களும் ஹதீஸ் அறிவிக்கிறது. பற்றி 4 பேருக்கு சொல்லி கொடுத்தா 4-5 பேருக்கு சொன்ன முடிச்ச மாதிரி சகாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கை வளவும் அமைத்துட்டு போயிட்டாங்க. ஒரு சில சகாபாக்கள் தான் அதை வெளிரங்கமாக எடுத்து சொன்னார்கள். ஒரு சில சகாபாக்கள் ஹதீஸ்கள் அறிவித்தார்கள். இந்த முறைப்படி தொகுப்பு என்பது இந்த மதுகபின் மூலமாக தான் நடந்திருக்கிறது. மூன்றாவது ஒரு விஷயமாக ஒழுங்கு மற்றும் ஒத்துமை. அதாவது இந்த மதுகபின் மூலமாக தான் ஒரு சமுதாயம் ஒழுங்குபடுகிறது, இந்த சமுதாயம் ஒற்றுமையாக வாழ்கிறது. நம்ம சொல்றோம் அல்லவா, ஜமாத் ஷாஃபி மதுஹப் என்பதாக நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை கொண்டுதான் நடந்திருக்கிறது என்பதாக தெரிய வேண்டியது. அப்ப இந்த இப்னு தைமியா என்கிற ஒரு நபர் இமாம்களை பல முறையிலே திட்டி இருக்கிறார் என்பதாக நம்மால் வரலாறுகளில் பார்க்கப்படுகிறது. அந்த திட்டிய இமாம்களுடைய வரலாறை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் மிகவும் தூய நபர்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 100 நபர்களை வச்சிருப்பாங்க.
தன்னுடைய ஒரு மார்க்க சட்டத்தை எடுப்பதற்கு. இப்ப நம்ம சொல்ற பாத்தீங்களா, அப்படின்னு நம்ம சொன்ன பாத்தீங்களா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 100 இமாம்களை வச்சிருப்பாங்க, 100 மாணவர்கள். ஒவ்வொரு மாணவரும் எப்படி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை போன்ற மாணவர்கள் 100 நபர்களை வைத்து அவர்கள் ஒரு சட்டத்தை எடுப்பதற்கு பல ஆய்வுகள் செய்து சட்டத்தை எடுத்தார்கள். இது போன்ற வாழ்ந்த ஒரு நபர் தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே போல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த நபர்களை அவர்கள் குறை கூறுகிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் எழுதினார் நண்பர்கள். அது ஷாஃபி இமாமுடைய வரலாறு சொல்லுவாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை ஹனஃபி இமாமுடைய தர்பாருக்கு போவாங்க. அதாவது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தர்பாருக்கு செல்லக்கூடிய சமயத்திலே அந்த முறையின்படி, அந்த மதுஹபினுடைய முறையின்படி தொழுவார்கள் என்பதாக வரலாறு பார்க்க முடியும். அப்ப எந்த ஒரு இமாமுமே தன் சுயங்கருப்பை தன் இஷ்டத்தின்படி, அதாவது தன்னை 10 நபர்கள் பின்பற்ற வேண்டும், நானும் பெரிய மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக எந்த இமாமும் மதுஹபை தொடங்கவில்லை என்பவர்களை எந்த இமாமும் மாநில சட்டத்தை என்னுடைய கருத்து இது, நான் இதன்படி குர்ஆன் ஆயத்துகளை ஹதீஸ்களை ஆய்வு செய்திருக்கிறேன் என்ற முறையின்படி அவ்வாறு தான் செய்திருக்கிறார் என்று ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்கின்றது. இன்னும் சொல்வார்கள், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய வரலாற்றை கேட்கும் என்று சொன்னால் ரொம்ப ஆர்வமா இருக்கும். நிஜமானவர்கள் மதினாவிலே வாழுகின்ற காலத்திலே ஒரு நாள் கூட காலம் எடுத்ததில்லை என்பதாக சொல்லி கிதாபில் எழுதும். ஏன் எஜமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த பாதை, இந்த பாதையில இந்த கொண்ட மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஜ்லிஸ் என்று வருகின்ற முதலில் எத்தனை நபர்கள் செய்கின்ற விஷயங்கள். அப்படியே இமாம் அவர்களுக்கு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட இளைஞரும் அவர்களுடைய மதுரமும் கேடுகின்ற கொள்கை என்பதாக பேற்றுமை கொள்கையாக கூறுகிறார்கள். நாம் சற்று நன்றாக விளக்க வேண்டும். இந்த நமக்கு உலமாக்கள் வகுத்து கொடுத்த இந்த மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய விஷயம் என்பது ஆகச் சிறந்ததாக இருக்கிறது. அந்த நபர் குறை கூறியவர்கள் எல்லாம் மாபெரும் மகான்கள். அந்த மகான்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அமைத்து தருவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.